ரைஸ் சேவையில் சிக்கன் புலாவ் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை ரைஸ் வெர்மிசெலி இல்லைன்னா சேவைன்னு போட்டிருக்கோம், அதை கேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. பிரியாணி சாப்பிட்ற கிரேவிங் இருக்கு, ஆனால் உடனே சாப்பிடணும்னா இதை செஞ்சு சாப்பிடலாம். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சேவையை வேக வச்சு ஆற விட்டுறணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் தாராளமாக தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் நெய் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம சேவையை உள்ள சேர்த்து கரெக்டாக 1 நிமிஷத்தில் எடுத்து வடிகட்டி ஆற விட்டுருங்க. இதை செய்யறதுக்கு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, பாதி லெமனோட ஜூஸ், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பிசைஞ்சிருங்க. சோ வெர்மிசெலி சிக்கன் புலாவுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எக் ஸ்கிராம்பிள் பண்ணிக்கணும். நான் 3 முட்டையை 2 டீஸ்பூன் எண்ணெயில உப்பு மட்டும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் சிக்கனையும் நீங்க வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் புலாவுக்கு 50 கிராம் நெய் தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம அதுல முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். இந்த புலாவுக்கு ரொம்ப மசாலா தேவை இல்லைங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, தூளை கட் பண்ண 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் 1 வெங்காயம், பாதி தக்காளி, கேப்சிகம் 3 கலரும் இருந்தது, அது எல்லாத்தையுமே நான் சேர்த்திருக்கேன். ஒரு முறை வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உள்ள சேர்த்த குடமிளகாய் எல்லாம் ரொம்ப வதக்க விட்டுறாதீங்க. இப்போ இதுல நம்ம வேக வச்சு ஆற வச்சிருந்தோம் இல்லையா சேவை, அதை உள்ள சேர்த்துக்கலாம். அதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற சிக்கன், ஸ்கிராம்பிள் பண்ண முட்டை, இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, தூளா கட் பண்ண புதினா கொத்தமல்லி, பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்து நல்லா கிளறுங்க. வெர்மிசெலி பாருங்க நல்லா ஆறுனதுனால எவ்வளவு உதிரியா இருக்குன்னு. இந்த மாதிரி முதலே வேக வச்சு உதிரியா எடுத்து வச்சுக்கோங்க. இது செய்யறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கரெக்டா தண்ணி கொதிச்சு 1 நிமிஷம் மட்டும்தான் நீங்க உள்ள வேக வச்சு எடுத்து வடிகட்டிக்கணும். ஆக்சுவலி பார்க்கும்போது உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும், பட் அந்த அனல்லே சூப்பரா வெந்து வந்துடும். அப்புறம் நீங்க ஆற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?